இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா யாரோட ஸ்டேட்டஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ ஆகாது. நம்ம எல்லாரோட நம்பர் வந்து சேவ் பண்ணி தான் வந்து வச்சிருப்போம். நம்மளோட நம்பரும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சேவ் பண்ணி தான் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா யாரோட ஸ்டேட்டஸ்மே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்ல வந்து ஷோ ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்றத டீடைல்ல இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்பில் மற்றவங்களோட ஸ்டேட்டஸ் ஷோ ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு 2 விதமான ட்ரிக் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பர்மிஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுமே உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான பர்மிஷன்ஸும் வந்து எனபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சில பர்மிஷன்லாம் வந்து எனபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எனபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணி பாருங்க, ஸ்டேட்டஸ்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக்லேயே வந்து ஒர்க் ஆகிட்டா எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. அப்படி எல்லா பர்மிஷனையும் எனபிள் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகலைன்னா இப்போ நான் ரெண்டாவது ஒரு ட்ரிக் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட்ஸு, சாட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேட்டை நீங்கள் கிளிக் பண்ணமே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து சேட் பேக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணமே அதில் வந்து பேக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணமே உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த சேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகாரும். ஸோ எல்லாமே ஃபுல்லாக பேக்கப் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்பும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வாட்ஸ்அப் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க கீழே. அதை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆகிடும். அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எப்படி வந்து இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் வந்துருக்கும். திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர்லாம் போட்டு ஓடிபிலாம் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஓடிபி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பேக்கப்லாம் நீங்கள் எடுத்தீங்களே, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதாவது ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரீஸ்டோரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு உங்களோட பழைய டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்டோர் ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் ஸ்கிப் அப்படின்றத வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துட முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணதுமே உங்களோட டேட்டா எல்லாமே ரீஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டேட்டஸ்லாம் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ முன்னாடி உங்களுக்கு ஷோ ஆகாமல் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் உங்களோட காண்டாக்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் சொன்ன இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணி நினைக்கிறீங்களோ அதையுமே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸ்மே அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும்.